ஆமா, உங்க நேட்டிவ் என்ன ஜெய்ப்பூரா? இல்லையே, தமிழ்நாடு தான். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க அக்கா ஜெய்ப்பூர்ல இருந்து வரதா சொன்னீங்களே, அதான் கேட்டேன். மைசூர் போண்டான்னு சொன்னா மைசூர்ல செஞ்சுதான் கேப்பீங்க போலயே. பரவாயில்லையே, மொக்க ஜோக்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வேற லெவல் பண்றீங்க போங்க. சிரிச்சா நீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க. நீங்க சிரிக்க வைக்கிறது கூட தான் ரொம்ப அழகா இருக்கு. பாருடா, நீங்க பேசுறதுலயே நான் மொத்தமா காலி ஆயிடும் போறேன். பண்றத விடவா? கூட பைக்ல இருக்கிறது யாரு? ஆபீஸ் டைம்ல புனிதா யார் கூடவோ பைக்ல போயிட்டு இருக்கா. யார் இது? ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு வேற பேசிட்டு இருக்காங்க. என்ன இது இவ்வளவு நேரம் சிக்னல் போட்டிருக்காங்க? நந்தினி, நந்தினி சொல்லுங்க அத்தா சார். என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையே. என்ன நந்தினி, இன்னும் அந்த போலீஸ் கஸ்டடி ஜெயில அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா என்ன? அதான் வெளியில வந்தாச்சுல்ல, ஃப்ரீ ஆயிரு. இட்ஸ் a bad டைம். அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. எதையும் கவனிக்க மாட்டான், அதானே? சிக்னல் விழுந்துருச்சு, போங்க. ரைட். ரஞ்சித் கால் பண்றான். இவ வேற இருக்காளே. என்னங்க, ஒரு அர்ஜென்ட் கால். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓ சரிங்க, பேசுங்க. சொல்லு மச்சி. ஹே, உனக்கு விஷயம் தெரியுமா மச்சான்? என்ன விஷயம் மச்சான்? நீ ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ கொலை வெறியில இருக்கேன். என்னடா ஆச்சு? விஷயத்த சொல்லு. அந்த நந்தினிக்கு ஜாமீன் கிடைச்சு வெளியே வந்துட்டாலாம், தெரியுமா உனக்கு? நந்தினி வெளியே வந்தா என்ன மச்சான்? அவ தங்கச்சி என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா. சூப்பர் மச்சான். இப்போ நீ கால் பண்ணும்போது கூட நந்தினி தங்கச்சி என் கூட தான் பைக்ல வந்துட்டு இருந்தா. அவகிட்ட ஒரு அர்ஜென்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன்னு தள்ளி வந்து பேசிட்டு இருக்கேன். ஓகே மச்சான், அந்த நந்தினி தான் தங்கச்சியை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் ரத்த கண்ணீர் பிடிக்கணும். நம்ம பிளானே அதானடா. என்ன பண்ணணும்னு நீ சொல்லு. கவனமா கேளு. புரிஞ்சுதா? ரைட்ரா, நான் முடிச்சு காட்டுறேன்.
ஓகே. ஏய் கல்யாணம், ஐயா கல்யாணம், ஐயா இந்த வரேன் ஏய், கல்யாணம் எங்கடா இருக்க? ஐயா இங்க இருக்கையா இந்த கல்யாணம், ஐயா இந்த சாமி ரூம்ல இருந்து வந்து ஐயா டேய் சூர்யாவுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சான். நந்தினி சூர்யா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காளாம். ஐயா என்னையா சொல்றீங்க? சின்னையாக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. அவர் எப்ப ஜெயிலுக்கு போனாரு? அது சந்தோஷத்துல ஓலட்டா. சரி. நந்தினிக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைச்சிருச்சான். சூர்யா நந்தினியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானா. தெரியும் தெரியும். நம்ம நந்தினிக்கு ஆரத்தி எடுத்துதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும். நீ என்ன பண்ற? ஆரத்தி எடுக்க எல்லாம் ஏற்பாடு பண்ணு. இந்த வீட்ல யாராவது ஆரத்தி எடுக்கிறேன் திருஷ்டி கழிக்கிறேன்னு தட்ட கையில எடுத்தீங்க, போச்சு. அதுக்கப்புறம் கற்பூரம் கொளுத்துறதுக்கு கை இருக்காது. ஜாக்கிரதை. ஏய் சுந்தரவள்ளி, இந்த வீட்டு மருமக போலீஸ் கோர்ட்டு ஜெயில்னு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வர, அவளை எப்படி அப்படியே கூப்பிட முடியும்? நீங்க எல்லாம் மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? என்னங்க அவ என்ன பெரிய தியாகியா என்ன? அவ என் அண்ணன் பொண்ணு ஹரிதாவை கொன்னு இருக்கா, சுரேகாவை கடத்தி வச்சிருக்கா. அதுக்காக தான் அவ ஜெயிலுக்கு போனா. என்னவோ பெருசா சாதிச்ச மாதிரி அவளுக்கு போய் ஆரத்தி எடுத்து வரவேற்கணுங்கிறீங்க. விட்டா சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்பீங்க போல இருக்கு. இங்க பாரு சுந்தரவள்ளி, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீ சொல்ற குற்றத்துக்கும் நந்தினிக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸே சொல்லிடுச்சு. அதை ஏத்துக்கிட்டு கோர்ட் நந்தினிக்கு ஜாமீன் கொடுத்தாச்சு. கரெக்ட். இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட். ஜாமீன் தானே கொடுத்திருக்காங்க, தீர்ப்பு கொடுக்கல இல்ல. அப்படியே அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அது வாங்கின தீர்ப்பா இருக்கும், வழங்கின தீர்ப்பா இருக்காது. இத பாரு, உன் ஆரி மடலாம் அப்புறம் வச்சுக்க. யாரு கண்டுபிடிச்சோ தெரியல, நம்ம குடும்பத்துல அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனை இதோட முடியட்டும். இத பாரு, பிரச்சனைல மாட்டிக்கிட்டது இந்த வீட்டு மருமக. அதனால இது செய்ய வேண்டிய பரிகாரமா எதிர்கொட்டுமே. முதல்ல ஆரத்தி அவன் எடுக்க. முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஆரத்தி ஒரு கேடு. எப்ப பார்த்தாலும் அதே சொல்லி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். யாரும் இங்க ஆரத்தி எடுக்க கூடாது. என் வார்த்தையை மீறி யாராவது தட்டை எடுத்துக்கிட்டு ஆரத்தி எடுக்க போனீங்க, அப்புறம் கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. எனக்கு ஆரத்தி எடுக்கவே தெரியாது. இருமா நானும் வரேன். போயிட்டாப்லையா? போயிட்டாப்ல. ஐயா அம்மா சொல்றதெல்லாம் நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நந்தினி தங்கச்சிக்கு ஆரத்தி எடுக்க விட மாட்டாங்கன்னு சின்னையாக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்குன்னு நினைச்சுதான் சின்னையா வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காருயா. இந்த பாருங்கயா, நீங்க பாக்குறத பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்க தானே வரீங்க. கேட்காதையா, பொறுத்திருந்து பாருங்க. ஓகே ஐயா, நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றான் அவன்? மாப்பிள்ள வந்துட்டான். மாப்பிள்ள நந்தினி கூப்பிட்டு ஸ்லோ மோஷன்ல வந்துட்டு இருக்கான். மாதவி வாமா, நீயும் ஸ்லோ மோஷன்ல வராத, வேகமா வா. என்னங்க அங்க பாருமா, அவன் இவ்வளவு மெதுவா ஓட்டி நான் பார்த்ததே இல்லை.